என்ன சார் இது? உங்க ஃபுட்டு குவாலிட்டியா இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ சாப்பாட்டுல இப்படி இருக்கு. சாரி அன்பு. என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா இனிமேல் நம்ம ஒண்ணு சேர போறத யாராலயும் தடுக்க முடியாது. தேதி இன்னைக்கு 10 ஆகுது சார். இன்னும் நீங்க எங்களுக்கு சம்பளமே போடலையே. கம்பெனியோட நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஆமா சார். அது புரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க இவ்வளவு நாளா பொறுமையா இருக்கோம். நாங்க எல்லாரும் லோன் கட்டணும், வீட்டு வாடகை பே பண்ணணும். இதுக்கெல்லாம் பணத்துக்கு நாங்க எங்க சார் போவோம்? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. உங்க சேலரி எல்லாத்தையும் நான் கிளியர் பண்றேன். கம்பெனி இது மாதிரி நெருக்கடியில் இருக்கும்போது நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கோஆபரேட் பண்ணுங்க. என்னால இன்னும் எதையும் நம்ப முடியல கண்மணி. என் பேர்ல ஒரு பிரியாணி கடை, அதுவும் முதல் நாள் அவ்வளவு கூட்டம். அது மட்டும் இல்ல, வந்தவங்க எல்லாரும் என்ன போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துட்டு போனாங்களா? என் கால் தரையிலேயே நிக்கல. இனி பாரு, கூட்டம் அப்படியே டபுள் ஆயிடும். நாம இன்னைக்கு ஒரு 10 கிலோ பிரியாணி எக்ஸ்ட்ரா போட்டுடலாம். உங்களோட கம்பெனிக்கு இப்போதைக்கு தற்காலிகமா தடை விதிச்சிருக்காங்க. இனிமேல் நீங்க பிசினஸ் பண்ண முடியாது. உங்க கம்பெனிக்கு நாங்க சீல் வைக்க போறோம். சார், இப்படிலாம் பண்ணாதீங்க. இந்த பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு பெரிய சதியே இருக்கு. இது அரசாங்க உத்தரவு. இத படிச்சு பாருங்க. சார், நான் இன்னும் 2 மாசத்துல உங்க கடன் எல்லாத்தையும் அடைச்சிருவேன். அதுக்குள்ள ஏன் இப்படி பண்றீங்க? தயவு செஞ்சு வெளியே வாங்க. எங்களை எங்க வேலையை செய்ய விடுங்க. 2 பிரியாணி கொடுங்க. அண்ணன், சிக்கன் பீஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு. அதனால முட்டை வச்சு தரட்டுமா? என்னங்க, உங்க பிரியாணி நல்லா இருக்கும்னு அவ்வளவு தூரம் கிளம்பி வந்திருக்கோம். நீங்க என்னடா இப்படி சொல்றீங்க? இன்னைக்கு கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால பிரியாணி எல்லாம் சீக்கிரமா காலி ஆயிடுச்சு. நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. கண்மணி, உனக்கும் உன் புருஷனுக்கும் ஏதோ பிரச்சனை, அதனாலதான் நீ அவரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன்னு தெரியும். ஆனா அந்த குடும்பத்துக்கு ஏதாச்சும் ஆனா நீயே இவ்வளவு ஃபீல் பண்ணல. கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. அன்பு இந்த மாதிரிலாம் அலட்சியமா இருக்க மாட்டாரு. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சதி இருக்கு.